ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சி விலாக். நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான இறால் ரெசிபி பண்ண போகிறோம். அது என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து இறால் வறுவல் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நம்ம நிறைய ரெசிபி பண்ணியிருப்போம் இறாலில், ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டு எதுலேயுமே வந்திருக்காது. ஆனால் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 1 kg அளவுக்கு இறால் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தான். இதில் தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை வந்து ஒரு 50% வந்து வேகிற அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். இது வேகட்டும். இல்லை தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. ஒரு 50% அளவு இது வந்து வந்தால் போதும். இங்கே பாருங்கள், நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கல. இவ்வளோ இறால்லேருந்து இவ்வளோ தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஒரு 50% அளவுக்கு இறால் வந்து வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு ஓரமாக இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டேன். இப்போ நம்ம தேவையான நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக வந்து சீரகமும் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஜீரகமும் சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். காஷ்மீர் சில்லி பார்த்திங்கன்னா கலரும் கொடுக்கும், அதேமாதிரி மைல்டாக இதில் காரமும் இருக்கும். அதனால தான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது நல்லா பச்சை வாசனை போய் வச்சு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க இறாலை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே இறால் கூட வந்து உப்புலாம் சேர்த்து தான் வந்து வேக வச்சுருக்கோம். ஒரு தடவை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை உப்பு பத்தலைன்னா இப்போயே இந்த ஸ்டேஜிலே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து இறாலில் வந்து தண்ணியெலாம் நல்லா பாருங்கள் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இறால் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார், ரசம், சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த காம்பினேஷன் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மீனாட்சி விலாக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள்.